தரோமா உங்களை மாதிரி எத்தனை பேர் குடமும் புடவையும் வாங்கிட்டு போய் எலெக்ஷன்ல ஓட்டு போடாம ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த குடத்தையும் புடவையும் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணை பாட வைக்கலனா என்ன நம்புங்க தம்பி. நம்பி நாங்க நம்போன்னு போறதா? பேசாம இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, தரோம். கையெழுத்து எதுக்கு தம்பி? அந்த பொண்ணு மட்டும் பாடலைன்னா இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி நான் தீ குளிப்பேன். கண்ணகி பரம்பரை நாங்க. அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேர். ஒரு பெரிய வாழை மரத்தை கொடுங்க, உடனே எரிச்சு காட்டுறோம். அப்பேற்பட்ட பத்தினிங்க நாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, தண்ணீர் குடம் தருவது தண்ணீர் எடுப்பதற்காக. தாகத்திற்கு தண்ணீர் தருபவன் தலைவனாகிறான், மானம் காக்க புடவை தருபவன் வள்ளலாகிறான். இவையெல்லாம் தருவது யாருக்காக? இயலிசை நாடகம் என்பது நம் வரலாற்றிலே பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒன்று. அந்த இயலிசை நாடகத்தை வளர்த்தி வளமாக்கி வாழ வைப்போம் என்று உறுதி எடுத்துக் கொண்டுதான் இந்த அக்ரகாரத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி சொன்னான், வள்ளுவன் தன் குரலிலே செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியனும் வாலினும் என் என்றார். குயில் வந்து பாடுபவர்களுடைய கல்லூரியில். ஆனால் அது தேவையில்லை என்றுதான் இந்த கூடாரத்தை தேடி வந்திருக்கிறார்கள். கொடுப்பது குடமாக இருந்தாலும், கொடுப்பது சேலையாக இருந்தாலும், படிப்பது பாட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அக்ரகாரத்தை தேடி வந்து இரு கரம் கூப்பி வணங்கி நிற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு புடவையாக, இதுவே கடைசி தடவையாக, அதுவும் மடமையாக, இதுவே நமது கடமையாக, ஒவ்வொருவருடைய உண்மையாக. அண்ணா, என் தலைவன் கோவிந்தனை இளைச்சவாயன் என்று நினைத்து அடித்து விட்டீர்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கே என்னை அடியுங்கள் பார்க்கலாம். நிஜமாவே அடிச்சிட்டீங்களே. ஓகே. டிரைவர், 2 பேர்த்தையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் காப்பாற்று. போன வருஷம் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் தான் பாடினேன். ஏன் இந்த வருஷம் என்னால பாட முடியாதா? இந்த வருஷம் பெண்கள் ஆண்டு. ஒரு பொண்ணை தான் பாட வைக்கணும். அதுலயும் அந்த பொண்ணை தான் பாட வைக்கணும். அக்ரகாரத்துக்கு போனாலே அடிக்கிறாங்க பார்த்தா முடியுமா? கஜினி முகம் 17 தடவை படையெடுக்கல. சரி, நீ சொன்னதுக்காக படையெடுப்போம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அனாவசியமா வரிசையில் நின்று கால் வலியோட வீட்டுக்கு போக வேண்டாம். ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு அரிசி மண்ணெண்ணை வந்து சேரும். உங்க ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை எங்க தலைவர் கண்ணன் தீர்த்து வைப்பார். இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணுமா? கட்டி தருவாரு. ஆஸ்பத்திரி வேணுமா? கட்டி தருவாரு. குழந்தைகள் காப்பகம் வேணுமா? உடனே கட்டி தருவாரு. இவர்கிட்ட தாராளமா கேட்கலாம். சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? சிறிது நேரம் அருகில் வந்து பேசக்கூடாதா? சீக்கிரம் வாங்க. சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? கொடுத்துட்டு போங்க. சிறிது நேரம் அருகில் வந்து பேசக்கூடாதா? ஏன் இங்க இருந்த போர்டை உள்ள தூக்கி வச்சிட்டீங்க? ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லையா? இத்தனை பேருக்கு அரிசி எல்லாம் வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னீங்க. எனக்கு மட்டும் ஸ்டாக் இல்லையா? இப்ப போட போறீங்களா இல்லையா? பாடுறேன்னு சொன்னா போடுறேன். இந்த ஆளு உங்களை கூட விலைக்கு வாங்கிட்டானா? ஏன் நியாய விலை கடைன்னு சொல்லி அநியாயமா செய்றீங்க? இந்த கடையை மூடி சீல் வைக்க சொல்றேன். அண்ணே, பேசினாலே குயில் பாடுற மாதிரி இருக்குல்ல? என்னது? நான் பேசினா குயில் பாடுற மாதிரி இருக்குதா? குயில் பாடுற மாதிரியா? அந்த குயிலே உன் கூட சேர்ந்து பேசணும்னு ஆசைப்படுமா? சொல்லுங்கண்ணே. சொல்றது என்னப்பா? பாடுறேன். கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே சோலைக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது. சோழ பணத்திமிர்ல என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களே? இங்க 4 மாசமா கல்லு தாப்டினிங்க எல்லாம் கொட்டி கிடக்குது. ரேஷன் கடையில பாடுறேன்னா போடுறேன்னு எழுதி வச்சிருக்கீங்களே. நீங்க ரோட போடுங்க, நான் பாடுறேன். என்னங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமான கொடுங்க. அக்ரஹாரத்துக்கு ரோடு போடுறாங்கப்பா. இப்பதான் நல்ல காலம் போறதுக்கு. எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணதுங்க. இவனுக்கு கூட தெரியும். சொல்ற ஏன்டா என்ன பிடிச்ச உன்னிட்ட உட்காந்துருக்க?
சீட்டு போடுறதா வேண்டாமா? போடு. சொல்லுடா உங்களுக்கு அல்ல. இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் பார்சல் பண்ணி வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். இந்தா. பச்சை கொடி காட்டுங்கம்மா பாரத கொடி பறக்கட்டும். பச்சை கொடி காட்டுங்கம்மா பாரத கொடி பறக்கட்டும். பச்சை கிளி கூண்ட விட்டு வெளியே வந்து பாடட்டும். பச்சை மலை தேர போல நிற்கிறிய அப்படியே. பச்சை மலை தேர போல நிற்கிறிய அப்படியே. பச்சை கலர் சேர கட்டி சொக்க வச்சாதப்படியே. பச்சை கொடி காட்டுங்கம்மா பாரத கொடி பறக்கட்டும். பச்சை கிளி கூண்ட விட்டு வெளியே வந்து பாடட்டும். பச்சை கொடி காட்டுங்கம்மா பாரத கொடி பறக்கட்டும். பச்சை கிளி கூண்ட விட்டு வெளியே வந்து பாடட்டும். மஞ்சக்குருவி நீ கொஞ்சம் இறங்கி மலையருவி போற நீ சொர எழுதி. மஞ்சக்குருவி நீ கொஞ்சம் இறங்கி மலையருவி போற நீ சொர எழுதி. தாரச்சாரலில் நீ குடிச்சுவோம் கொண்ட இளமல்லி பூவும் வச்சு. குயில போல ஒரு பாட்டு சொல்லு, எந்த குறை இருந்தாலும் சேர்த்து சொல்லு. தள்ளி தள்ளி நின்று என்ன புது சந்தத்தில பாட்டு சொல்லணுமா? பச்சை கொடி காட்டுங்கம்மா பாரத கொடி பறக்கட்டும். பச்சை கிளி கூண்ட விட்டு வெளியே வந்து பாடட்டும். பச்சை மலை தேர போல நிக்குறிய அப்படியே. பச்சை கொடி காட்டுங்கம்மா பாரத கொடி பறக்கட்டும். பச்சை கிளி கூண்ட விட்டு வெளியே வந்து பாடட்டும். யா 1000 தான் நீங்க சொன்னாலும் இந்த மணிமேகலை செஞ்சது சரியில்லையா? எம்எல்ஏ வந்து ரோடு போடல, ஒரு எம்பி வந்து ரோடு போடல. அட அவ்வளவு ஏங்க, கலெக்டருக்கு 1000 தடவை மனு கொடுத்தோம், எவனாவது வந்து கவனிச்சானா? 1,75,000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஊருக்கு ரோடு போட்ட ஒரே ஆளு இந்த தம்பி தாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த தம்பிக்கு நம்ம ஓட்டு போட்ட அந்த ஊரை கவனிச்சது கிடையவே கிடையாதுங்க. நீங்க ரோடு போட்டா நான் பாடுறேன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு. அதுக்கு இந்த பையன் இவ்வளவு செலவு பண்ணிருக்கான்.
சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் பாடல, நம்ம ஊரு ஜனங்க சொல்லியும் அந்த பொண்ணு கேட்கல. அப்புறம் நமக்கெல்லாம் என்னங்க இந்த ஊர்ல மரியாதை இருக்கு? என்னையா அது உண்ணாவிரத்து உட்கார மாதிரி வீட்டு முன்னாடி உட்காந்துருக்கீங்க? உட்காராம என்ன பண்ண சொல்ற? இந்த அக்ரகாரத்துக்கு ரோடு போட்டு கொடுத்தா இந்த பையன் படிக்கிற காலேஜ்ல பாடுறேன்னு பொண்ணு சொல்லிச்சு. ரோடு போட்டதுக்கு அப்புறம் பாட மாட்டேங்குது. பாட சொல்லியா? பாட சொல்லியா? அந்த ஆள் அலும்பு பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா? நீ அலும்பு பண்ணா நாங்க தாங்குவோம். நாங்க அலும்பு பண்ணா உன்னால தாங்க முடியுமா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். போட்டுனது போதும், வாடி. இருடி, போட்டுட்டு வர. அங்க பாத்தியா, அண்ணா நமக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்க. என்னடி பண்ண சொல்ற? அப்பா வேற நைட் டியூட்டிக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு கூட்டிட்டு தானே வர முடியும். அண்ணா போலண்ணா. வந்துட்டீங்களா? டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாலும் முதல்ல இருந்து படத்தை பார்க்க முடியாது போல இருக்க. ஆனா என்னத்தை தான் தலை வாருவீங்களோ, பொட்டு வைப்பீங்களோ, பூ வைப்பீங்களோ, ஒரு தடவை வாரினதோட திருப்தி அடைய மாட்டீங்களே. அவன் நம்ம வாய்க்கு போட்டு போட்டா நம்ம வீட்டை பூட்டிடுவோம். சபாஷ். என்ன பயமா இருக்க? நான் இருக்கனே, தைரியமா செய். இத பாரு, படம் பாக்குறதுக்கு உன்னை ஓசியில தான் கூட்டிட்டு போறேன். டிக்கெட் வாங்குறது நானு. அங்க போய் அழிச்சாட்டியம் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. சரிங்கண்ணா. இப்பெல்லாம் என்னன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அங்க போய் ஐயனார் கோயில்ட்டு இவ்வளவு வேகமா வரீங்க? எதுக்குடா சைக்கிள் லைட்லாம வந்த? சார், நான் தெரியாம கேக்குறேன். சைக்கிள்ல லைட் இல்லாம வந்ததுக்கு எங்களை பிடிக்கிறீங்களே. சைக்கிளே இல்லாம எத்தனை பேர் வர்றானுங்க, அவனுங்களே எல்லாம் பிடிக்கலாம்ல. கரெக்டியா? இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதே இல்ல. இந்த விஷயத்தை பத்தி உடனே அதிகாரிகிட்ட சொல்லி ஆவணம் செய்யணும். இனிமே சைக்கிள்ல லைட் இல்லாம வரவங்களை பிடிக்கிற மாதிரி 10 மணிக்கு மேல சைக்கிள் இல்லாம வரவங்களையும் பிடிக்கணும். அதான் சட்டமான நியாயம். அண்ணா, உங்களை பெரிய மாக்கா நினைச்சேன். ஏன் அந்த அளவுக்கு இல்லையா? இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. குடி. நீங்க குடிக்கிற? முதல்ல நீ குடி, என்னங்கிறன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் குடிக்கிறேன். டீ ஒண்ணு குடியா? என்னண்ணே படத்துக்கு வந்தீங்க? இல்ல, எங்க பாட்டி செத்து போச்சு, அளவுக்கு வந்தேன். சினிமா தியேட்டர்ல வந்து என்ன கேள்வி கேட்கறான் பாரு. போட இந்த மாதிரியே வந்து. அண்ணா இடம் விட்டாச்சுண்ணா. சரிப்பா, முன்னால போலாம். எப்படியும் தெரிஞ்சவன் 4 பேர் வருவானுங்க. அப்புறம் அவனுக்கு உன மாதிரி டீ வாங்கி கொடுக்கணும். என் காசு தான் வேஸ்டா போகுது. ஒரு பாப்கார்ன் கொடுங்க. என்னம்மா, மணிமேகலை உள்ள இருக்கா? ஆமா, அவளுக்காக தான் இந்த பாப்கார்ன் வாங்கி போறேன். சரி சரி. என்னண்ணே கேண்டீன் நின்றுட்டு இருக்கீங்க? படு கூட மாட்டேன்ட்டானுங்க. அதான் படம் முடிஞ்சிருக்கணுமே, என்னடா இன்னும் காணோம்? படம் விட்டுருப்பான். அவங்க பார்த்தது படமோ பாடாவதியோ. உங்க அப்பா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு காலையில 6 மணிக்கு தான் வருவாரு. எங்க வீட்டுக்கு வந்து படுனாலும் படுக்க மாட்டேன். சரி, நான் உங்க வீட்டு திணையில வந்து படுத்துக்கிறேன். நீ மணிமேகலை கூட்டிட்டு போமா, நான் லுங்கி கட்டிட்டு வந்துடுறேன். என்னடி இது? பூட்டு மேல பூட்டு போட்டு இருக்கு. நான் தான் போட்டுனேன்.